ஆதித்யா முடிவெடுத்து விட்டான் என்று காடு உடனே ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் தேர்வை உறுதி செய்யும் முன் அதற்கான விலையை காட்டியது. திசைகாட்டியின் ஊசி 3 பாதைகளாக பிரிந்தது. ஒவ்வொரு பாதையும் ஒரு வாழ்க்கையை சொன்னது. ஒன்று அமைதியான மறைவு, ஒன்று அறியாமையின் சௌகரியம், 3வது சொல்ல முடியாத பாரம். முதல் பாதையில் அவன் ஒரு உலகத்தை பார்த்தான். அவன் இல்லாமல் அது தொடர்ந்தது. அவன் பெயர் மெதுவாக மங்கியது. நினைவுகள் மட்டும் எங்கோ ஓரமாக மிச்சமிருந்தது. 2வது பாதை அவனை பழைய வாழ்க்கைக்கு திரும்ப அழைத்தது. மனிதர்கள் இருந்தார்கள், சத்தங்கள் இருந்தன, ஆனால் அவன் பார்த்த உண்மைகள் அங்கே இல்லை. காலம் மாறிக்கொண்டே இருந்தது, யாரும் கவனிக்கவில்லை. அந்த அமைதி அவனை அமைதிப்படுத்தவில்லை. 3வது பாதை தெளிவாக தெரியவில்லை. ஒளியும் இல்லை, இருளும் இல்லை, ஆனால் அதிலிருந்து வந்த உணர்வு மட்டும் உறுதியானது, பாரம். இந்த பாதையில் நடந்தால் பதில்களும் நன்றியும் இருக்காது, ஆனால் காலம் மாறாமல் இருக்க வேண்டிய எல்லையை தாங்கி நிற்க வேண்டிய பொறுப்பிருக்கும். ஆதித்யா கண்களை மூடினான். அவன் வாழ்க்கையின் எளிய ஆசைகள் அந்த நொடியில் அமைதியாக விலகின. சில தேர்வுகள் மகிழ்ச்சிக்காக இல்லை, அவை அவசியத்துக்காக. அவன் 3வது பாதையை நோக்கி ஒரு அடி வைத்தான். திசைகாட்டியின் ஊசி உறுதியாக நின்றது. காடு அசைந்தது, எதிர்ப்பாக அல்ல, ஏற்றுக்கொள்வதாக. உலகம் மீண்டும் மாறியது. இந்த முறை காட்சிகள் குறைவு, விளக்கங்கள் இல்லை. ஆதித்யா தனியாக இல்லை, ஆனாலும் யாரையும் பார்க்க முடியவில்லை. காலம் அவனை சுற்றி நகர்ந்தது, அவன் மட்டும் அதற்குள் நின்றான். சில நிகழ்வுகள் அவன் முன் நடந்தன. தவிர்க்க முடியாத போர்கள், விழும் நகரங்கள். அவன் தடுக்க முடியாது, பார்க்க மட்டுமே முடியும். அந்த உண்மைதான் உண்மையான சோதனை. சில சுமைகள் உடனேயல்ல, மனதை அழுத்தும். ஆனாலும் ஆதித்யா பின்னோக்கி பார்க்கவில்லை. திசைகாட்டியை இறுக்கமாக பிடித்தான். அது இப்போது ஒரு பாதையை அல்ல, ஒரு நிலையை சுட்டி காட்டியது. அந்த நொடியில் அவன் முழுமையாக புரிந்து கொண்டான். காவலராக மாறுவது ஒரு மரியாதை அல்ல, அது ஒரு வெற்றி அல்ல, அது முடிவில்லாத சோதனை.